ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஹெச்விஏசி சிஸ்டத்தில் ரெக்டாங்கிள் டக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரவுண்ட் டக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரெக்டாங்கிள் டக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ரவுண்ட் டக்ட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டேப் ஷார்ட் ரேடியஸ் டீஸ் அந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். சரி, எங்கே இருக்கும்னா ப்ராப்பர்ட்டிஸில் ரெக்டாங்கிள் டக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெக்டாங்கிள் டக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் ரவுண்ட் டக்ட்ஸில் டேப் ஷார்ட் ரேடியஸ் டீஸ் அந்த மாதிரி ஸோ ப்ரீசெட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் டைப் கொடுத்து அதில் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதில் ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸை நமக்கு லோட் செஞ்சுக்கலாம். சரிங்களா, நான் நேற்று வந்து ரெக்டாங்கிள் டக்ட் லோட் பண்ணேன். ஸோ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லோட் ஆகிக்கும். இது சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு தேவையான எல்லா லோட் ஃபேமிலிஸையுமே இதில் லோட் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் ஒரு டக்ட் வரைஞ்சிக்கிறேன். அதாவது டக்டோட டயாமீட்டர் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆஃப்செட் வேல்யூ கண்டிப்பாக கொடுத்தாகணும். சரிங்களா, நான் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகிக்கும். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் பிரான்ச் எடுக்கணும் அப்படின்னா பிரான்ச் எனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. சரிங்களா, எனக்கு ஆட்டோமேட்டிக் 3Dயில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு தேவையானது டக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஸோ ஆட் இன்ஸ்டலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண மாதிரி ஸோ மெட்டீரியல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு திக்னஸ் கொடுத்துரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலேஷன் வந்து நமக்கு அதில் ஆட் ஆயிரும். ஓகேயா, இப்போ இதில் இன்சுலேஷனோட திக்னஸ்ஸு இல்லைனா அதோட பேட்டர்ன் மாற்றணும், இல்லைனா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பண்ணணும், அந்த மாதிரி எதாவது பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்சுலேஷன் இருக்குல்ல. ஸோ அதில் விஜி போய்க்கிறேன். சரிங்களா, ஃபில்டரில் நான் நேற்று இது மாதிரி டக்ட் இன்சுலேஷனை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டக்ட் இன்சுலேஷனில் டிரான்ஸ்பரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைன்ஸு இல்லைனா பேட்டர்ன்ஸ் அது 3 இருக்குது. சரிங்களா, இது டிரான்ஸ்பரன்சியை நான் ஓவர்ரைட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்க்க முடியும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இன்சுலேஷன். ஸோ அது டக்ஸ்லேருந்து நம்ம 25 mm கொடுத்தோம், அதுலேருந்து ஆஃப்செட் ஆகி அது டிரான்ஸ்பரண்ட் நமக்கு தெரியுது. எனக்கு கலர்ஸ் மாற்றினா அப்படின்னா கூட நான் வேறு கலர்ஸ் அதில் சேஞ்ச் பண்ண முடியும். நான் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா நான் ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிற வரும். ஸோ பேட்டர்னே ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் நம்ம ஓவர்ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுலேயும் பேட்டர்ன் வந்து ப்ரீசெட்ஸ் ஆகல கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ கலர்ஸ் அதில் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா, நான் ஓகே கொடுக்குறேன், அப்ளை கொடுக்குறேன். எனக்கு இதில் ஒயிட் பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்டாக இன்சுலேஷன் லேயர் உங்களுக்கு தெரியுது. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இன்சுலேஷன் அண்ட் கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேயா, இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் டக்ட் வேணும். சரிங்களா, நான் டக்டோட ப்ராப்பர்ட்டிஸை ரெக்டாங்கிள் டக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ எனக்கு டக்ட் வேணும். அதோட ஹைட் வந்து நான் 800 600 கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ ஆஃப்செட் வேல்யூ சேம் தான். நான் டக்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் ஒரு டூல் எடுத்து இப்போ இன்னொரு டூல் எடுத்து டக்ட் சைஸ் மட்டும் நான் இப்போ 600 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதோட ஃபிட்டிங்ஸ் அதாவது டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இப்போ எனக்கு இதில் பிரான்ச் எடுத்து எனக்கு ரவுண்ட் டக்ட் வேணும் அப்படின்னா நான் டக்டில் டேப்ஸ் அதாவது ஒரு டைப் எடுத்து நம்ம டயாமீட்டரை மட்டும் நம்ம கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இப்போ நான் 500 mm கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சைட்லேருந்து நான் பிரான்ச் பண்ணி டக்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் ரெக்டாங்கிள் டக்டில் ரவுண்ட் டக்ட் எனக்கு பிரான்ச்சு கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஓகே 3Dயில் பார்த்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் ரூட்டிங் பண்ணிக்கிறேன். பண்ணி ரெக்டாங்கிள் டக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த ஜங்ஷன் டைப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஷூ பிரான்ச்சாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா டேரெக்டாக மெயின் டக்ட்லேருந்து ரவுண்ட் டக்ட் இல்லைனா பிரான்ச் டக்ட் எடுக்கிறப்ப அதுக்கு ஒரு ஷூ ஃபிட்டிங்ஸ் போடணும். அந்த ஃபிட்டிங்ஸ் அதாவது காலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஷூ ஃபிட்டிங்ஸ் சொல்லிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பிரான்ச் எடுக்கிறப்ப நமக்கு ப்ராப்பராக வரும். ஓகே,
அதோட டக்டோட சைஸ் கம்மி பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்சிஷன் ஃபீஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ விட்த்து மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும், விட்த் அண்ட் ஹைட். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பிரான்ச் வேணுமோ அது எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் விட்த்து அண்ட் ஆஃப்செட் சேம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபிட்டிங்ஸ் மூவ் பண்ணால் கூட அதை செலக்ட் பண்ணி நான் ஷிஃப்ட் அமைக்கி லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். சரிங்களா? எப்படி பண்ணேன், அதாவது இந்த ஃபிட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ஆரோ இல்லைன்னா ரைட் ஆரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் பீஸ் அப்படியே மூவ் ஆகிடும். அதாவது நான் ட்ரான்சிஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் வரணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ரூட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ரெக்டாங்கிள் டக்ஸும் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆக்சசரிஸ் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். எல்லா பிரான்ச்சஸில் இப்போ எனக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் வைக்கணும் அப்படின்னா அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பிரான்ச் கூட நான் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ட்ரா டக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ விசிடி பண்ண அப்படின்னா சிஸ்டமில் டக்ட் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த ஆக்சசரிஸில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஃபயர் டேம்பர்னு சொல்லி ஒன்று மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? மற்ற நமக்கு தேவையான வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இல்லைனா அதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட ஒரு மெட்டீரியல் லைப்ரரி இருக்குது. அதில் இருக்கிற லைப்ரரிஸ் நம்ம விசிடி, இப்போ ஒரு விசிடி வேணும், இல்லைனா பேக் ட்ராப் டேம்பர் வேணும், இல்லை ஆக்சஸ் ஸ்டோர் வேணும், அந்த மாதிரி உள்ள ஆக்சசரிஸ் எல்லாமே நம்ம அதில் லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ லோட் ஃபேமிலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அதாவது ஆல்ரெடி நான் முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சது ஃபோல்டரில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு எங்கே வேணுமோ அதை நான் அந்த டக்ட்டு கிட்ட கொண்டு போய் சென்டர் பாயிண்டில் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டக் சைஸுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் சைஸும் சேஞ்ச் ஆகிக்கும். சரிங்களா? ஒரே ஒரு ஃபேமிலி லோட் பண்ணால் போதும். அதாவது வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர் ஒரு ஃபேமிலி லோட் பண்ணால் அதை நமக்கு எத்தனை இடத்துல வேணுமோ அந்த டக்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ப்ராப்பராக பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு அங்கே வேணும் அப்படின்னா டக்ட் ஆக்சசரியில் இப்போ அந்த டக்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் சில்வர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேம் ஃபேமிலி வந்துடும். ஸோ அதே மாதிரி அதாவது ஆட்டோகேல காப்பி பேஸ்ட் மாதிரி இதை நான் அந்த ஃபிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபேமிலி கொடுத்தேன் அப்படின்னா கிரியேட் சிமிலர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் பேஸ்ட் ஆகிக்கும். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CS. சரிங்களா? கிரியேட் சிமிலர் CS. இப்போ அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆரோஸ் இருக்கும். அது நமக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் தான் ஃபயர் டேம்பர் பண்ணணும் அப்படின்னா சேமாக தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஃபயர் டேம்பர் பண்ணணும், அதாவது இப்போ ஒரு ஃபயர் வால் இருக்குன்னு வச்சு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபயர் டேம்பர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபயர் டேம்பர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, அந்த ஃபயர் டேம்பர் பண்ணிக்கிறேன். இல்லைனா நான் எனக்கு தேவையான லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபேமிலியில் நான் லோட் பண்ணிவிட்டு ஃபயர் டேம்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மோட்டரைஸ் ஃபயர் டேம்பர் இருக்கா, அதை வந்து ஓப்பன் கொடுத்துறேன். எங்கே வேணுமோ நான் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சைஸுக்கு நான் சேஞ்ச் ஆகிடும். நான் 3D வியூ பண்ணால் கூட கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? வால்யூம் கண்ட்ரோல் டேம்பரோட லிபர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபயர் டேம்பர்ஸ் உள்ள இருக்குது. எல்லா பிரான்ச்லையுமே ப்ராப்பராக அந்த வால்யூம் கண்ட்ரோல் டேம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான டேம்பர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாருமே நீங்கள் லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். எனக்கு ஒரு ஏர் டெர்மினல் ப்ளேஸ் பண்ணணும், அதாவது ஏர் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல, அதில் எதாவது ப்ளேஸ் பண்ணணும்னா ஸோ சிஸ்டமில் ஏர் டெர்மினல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதுவும் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான். ஏர் டெர்மினல்ஸில் நீங்கள் ப்ரீசெட்ஸ் லோட்ஸ் ப்ரீசெட்டாக முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை ஏர் டெர்மினல் கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சப்ளை டிஃப்யூசர்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அதோட சைஸ் பாருங்கள் 600க்கு 600. இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எஃப்சிஓ ஃபேன் காயில் இல்லைனா ஏஹெச்ஓ அதாவது ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் அந்த மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் கிடச்சது அப்படின்னு நீங்கள் அதை ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் எந்த டைப் ஆஃப் ஒரு பொருளை நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் இதனால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது சரிங்களா. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேமிலிஸ் நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையானது நீங்கள் இப்போ எஃப்சி எனக்கு வேணும்னா அது எஃப்சி டைப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரிபீட் மாடல்ஸ் தான் சரிங்களா. இது எல்லாமே ஃப்ரீஸ் தான். ஸோ ஃப்ரீ பேக்கேஜ் தான், எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சில விஷயங்கள் மட்டும் நமக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஏஹெச்சுக்கும் சைஸஸ் எல்லாமே தெரியாது. நம்மளோட டிசைன் பண்ணுற சைஸஸ்க்கு நம்ம செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபேமிலி க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இருக்க அந்த பிம் ஆப்ஜெக்ட் வெப்சைட்டில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ விசிடி, ஃபயர் டேம்பர்ஸ், ஆக்சசரிஸ், டெர்மினல்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். அதனால் அந்த வெப்சைட்ஸில் உள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் ஏர் டெர்மினல் எடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகிருக்குதுங்களா. அதை நான் அதில் 600க்கு 6க்கு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, 300 கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சைஸஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகணும்னா இப்போ நீங்கள் அதை மூவ் பண்ணிங்கனாலே சைஸ் பார்த்தீங்கன்னா 2 feet by 2 feet, ஃபேஸ் வந்து 300 சரிங்களா. 300 அதாவது 2 அடிக்கு 2 அடி டிஃப்யூசர், ஒரு அடி வந்து மவுத் பீஸ் சரிங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைஸ் வந்து 300 சரிங்களா. அதை நான் அப்படி லோட் பண்ணிக்கிறேன். அதை ப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரிபீட்டில் ஆல்ரெடி ஆர்கிடெக்ட் பிளான் என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை நான் அப்படியே லிங்க் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இப்போ இது வந்து ஒரு ரூம் சைஸ் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா இதில் நம்ம டக் ஷேப் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சீலிங் தான், இது ஃபால் சீலிங் லெவல் சரிங்களா. நமக்கு தெரியுது ஃபால் சீலிங் லெவல். இதில் நான் இந்த சீலிங்கில் ஒரு டிஃப்யூசர்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ சிஸ்டமில் டெர்மினல்ஸில் சப்ளை டிஃப்யூசர் எடுத்து அதை நான் பிக் பண்ணி டேரெக்டாக ரூமில் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ எனக்கு சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ 450 டிஃப்யூசரில் ஒரு 300 மவுத் கனெக்ஷன் வேணும்னா அந்த எடிட் டைப் கொடுத்துட்டு ஸோ அதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நேமு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதாவது அந்த டிஃப்யூசரோட சைஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்க்குறப்ப உங்களோட டீம்மேட்ஸ், கொலீக்ஸ் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நேம் கொடுத்து க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த வியூவுக்கு எடுக்கிறப்ப சேம் இப்போ நம்ம என்னென்னா ஒன் டைமில் நமக்கு குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ குவான்டிட்டிஸ் எடுக்கிறப்ப பிம்மில் நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா சைஸ் அண்ட் இதுலையுமே குவான்டிட்டிஸ் எடுக்க முடியும். ஸோ ஒன் கிளிக்கில். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை ப்ராப்பராக நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒன் கிளிக்கில் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் டைமென்ஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, டக்டோட விட்டு டக்ட் ஹைட். இப்போ நம்ம டக்டில் கனெக்ட் பண்ணுறோம் டேரெக்டாக அப்படின்னா அந்த சைஸ் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 300 கொடுத்துக்கிறேன். இப்போ டிஃப்யூஸரோட விட்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். டிஃப்யூஸரோட விட்த், டிஃப்யூஸரோட ஹைட்னா அது ஃபேஸ் சைஸ், அதாவது மவுத் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைஸ் சரிங்களா. அதில் 400 நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ இந்த ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுறப்ப எல்லாத்துக்குமே சேம் இதே சைஸ் தான் வரும். டைமென்ஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 by 400 வந்து ஃபேஸ் வேல்யூ சரிங்களா. இப்போ இதில் செக்ஷன் தேடி எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் ஆஃப்செட் வேல்யூ இப்போ நம்ம பண்ண ஒரே தப்பு, ஆஃப்செட் வேல்யூ வந்து 0 வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ நீங்கள் 3Dயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் லெவலில் தெரியும். இப்போ நான் அது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். ஆஃப்செட் வேல்யூ நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கலன்னா செக்ஷன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆஃப்செட் வேல்யூ ப்ராப்பராக கொடுக்கலன்னா ஃப்ளோர் லெவலில் இருக்கும் நீங்கள் போட்ட டிஃப்யூசர்ஸ் சரிங்களா. பிளேஸ்மெண்ட் டிஃப்யூசர் இந்த சீலிங் ஹைட் வந்து 3.2 மீட்டர். இப்போ நீங்கள் நம்ம கிரியேட் பண்ண டிஃப்யூசர்ஸ் தான் இது சரிங்களா. அது இப்போ ஃப்ளோர் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது அதில் ஆஃப்செட் வேல்யூயை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் 3.2 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா
எனக்கு கரெக்டாக ஃபால் சீலிங்கில் ப்ளேஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆஃப்செட் வேல்யூ நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குறோன்னா கண்ணா அப்படின்னா நீங்கள் ஏதாவது இடத்துல விழுந்துடும். நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்யூஸ் இதோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. அதை காப்பி பண்ணணும்னா டயகனலாக காப்பி பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு ஒரு டக்ட் வரைஞ்சிட்டு அதை இந்த டிஃப்யூஸோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு டக்டை ரூட் பண்ணிட்டேன். நான் ஒரு ஸ்டாண்டர்ட் டக்ட் எடுத்துக்கிறேன். கனெக்டர் சப்ளையர் அது டக்டோட சைஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன், ஹைட் என்ட்ரி பண்ணிக்கிறேன், ஆஃப்செட் வேல்யூ 2750 அது என்ட்ரி பண்ணிக்க. சரிங்களா, நான் டக்ட் வரைஞ்சிறேன். அதோட பிரான்ச் இப்போ எடுக்கிறேன். சரிங்களா, நம்ம தெரிஞ்சுக்கும் டக்ட் ட்ரா பண்ணோம்னா ஃபிட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிரான்ச் எடுக்கிறேன் அப்படின்னா அதோட சைஸை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எனக்கு ஏதாவது சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா மெயின் டக்டோட சைஸ் வந்து இப்போ ஏன்னா ஒரு டெர்மினலுக்கு அப்புறம் வந்து போகிறப்போ வந்து ஏர்ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ டக்டோட சைஸு கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த இடத்துல இதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அதோட சைஸ் கம்மி பண்ணுறேன். இப்போ ட்ரான்சிஷன் பீஸ் வந்து எடிட் ப்ரிஃபரன்ஸில் டக்டோட டைப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் வரும். சரிங்களா, சேம் டோட்டலி செலக்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது நீங்கள் அதோட இந்த டக்டோட சைஸ் கம்மி பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் பீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சிஷன் பீஸ் ஓப்பன் ஆகும் வராது. இப்போ 3Dயில் பாருங்கள், ஒயர் ஃப்ரேமில் உங்களுக்கு டக்ட்ஸ் எங்கெல்லாம் லே பண்ணிட்டு பார்க்க முடியுது. எனக்கு இந்த வீடியோ மட்டும் எனக்கு 3D வேணும் அப்படின்னா அதை நான் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ செக்ஷன் பாக்ஸ் இருக்குதுன்னா ஆடியன்ஸில் ஆட்டோ செக்ஷன் பாக்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியா மட்டும் உனக்கு 3D கிடைக்கும். இப்போ டக்ட்டு பாருங்கள், சீலிங்க்கு அடியில் வந்துச்சு. இப்போ ஃபால் சீலிங் லெவலில் வந்து நமக்கு 3.2. சரிங்களா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது 2.7ல் 750ல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ஆஃப்செட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஆஃப்செட் வேல்யூ மாற்றிக்கிறேன். ஒரு 3.4 இல்லைன்னா அது ஒரு 3.6 அந்த ரேஞ்சு கூட நான் கொடுத்துருவேன். இப்போ ஃபால் சீலிங்க்கு மேலே டக்ட்ஸில் போயிடுச்சு. இப்போ டிஃப்யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்யூசர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுவுமே நம்ம 3Dயில் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு டக்ட்டு. ஸோ கீழே ஃபால் சீலிங்கில் இருக்கிறது நமக்கு டிஃப்யூசர்ஸ். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பிரான்ச் எடுக்கிறேன். இதுக்கு ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு டக்ட் எடுத்து 400க்கு 250 அப்படின்னு ஒரு பிரான்ச் எடுக்கிறேன். இப்போ ஆஃப்செட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.7 வச்சுருக்கேன். சரிங்களா, இப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகி வரும். என்ன ரீசன் அப்படின்னா மெயின் டக்டோட லெவல் வந்து 3.7 வச்சுருந்தேன். இப்போ பிரான்ச் டக்ட் வந்து 2.7 வைக்கிறேன் அப்படின்னா ஸோ அது 3Dயில் பார்க்குறீங்கன்னா 3Dயில் பார்க்குறப்ப அதாவது டக்ட் வந்து பாட்டம்லேருந்து அப்படியே எடுத்து கிரியேட் ஆகி நமக்கு டிஃப்யூசர்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அதாவது நீங்கள் மவுஸ் பாயிண்ட் கிட்ட கொண்டு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, சேம் ஹைட்டில் நீங்கள் பிரான்ச் எடுத்தீங்க மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்சிஷன் பீஸ் நமக்கு கரெக்டாக வரும். நம்ம நீங்கள் சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ ஆஃப்செட் 2.750 இருக்குது. அதை நான் கொடுத்த ப்ரிஃபர் என்னென்னா பார்த்தீங்களா எனக்கு வேறு இடத்துல அதாவது டேக் ஆஃப் அதாவது மெயின் டக்டோட பாட்டமில் நமக்கு டக்ட் ஓப்பன் ஆகி ஸோ டக்ட் லே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி வே அப்படின்னா டக்ட் எடுக்கிறப்ப இன்ஹெட் எலிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மெயின் டக்டோட சேம் ஹைட்டில் அந்த பிரான்ச் டக்ட் நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஹெரிட்டேஷன். சரிங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டக்ட் எடுக்கும் போதே அந்த ஆப்ஷன் வரும். சரிங்களா, இன்வெர்ட் எலிவேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிரான்ச் டக்ட் லே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் டக்டோட சேம் லெவல்லே உங்களால் அந்த டக்டை லே பண்ணிக்க முடியும். அதோட சென்டரும் சேம் பண்ணணும் அப்படின்னா டிஃப்யூசரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அதாவது டக்டோட பாயிண்ட்டு கிட்ட கொண்டு போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கலி சென்டர் வந்து வரும். சரிங்களா,
ஒரு ட்ராக் வருது பார்த்தீங்களா. இப்போ நான் ரெண்டோட சென்டர் கிட்ட மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு பண்ணாலே எனக்கு ஒரு ட்ராக் வருது பார்த்தீங்களா. இப்போ அதை நான் சென்டர் எடுத்து மூவ் பண்ணிக்கலாம். எனக்கு காப்பி வேணும்னா இப்போ எனக்கு அதோட இப்போ கேப், அதாவது எண்டு கேப் வேணும் அப்படின்னா அதை ரைட் கிளிக் பண்ணி எண்டு கேப் கொடுத்துக்கலாம். ஓகே, 3Dயில் பார்க்க முடியுது பார்த்தீங்களா. இப்போ 3Dயில் தான் பிரான்ச் செக்டையும் டிஃப்யூசரையும் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா, கனெக்டிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிரான்ச் டெக்டையும் டிஃப்யூசரையும் கனெக்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். சரிங்களா, ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பிளானில் பண்ண அப்படின்னா டிஃப்யூசரை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கனெக்ட் இன்டு டக்ட் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷனில் கனெக்ட் ஆகும் அதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் இந்த டக்டையும் இது நேராக இருக்குன்னா சென்டர் பாயிண்ட் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, டிஃப்யூசரை செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் இன்டு அதை கொடுத்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 2 பிரான்ச்சில் ஸோ டவுன் டிஃப்யூசர்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா, மறக்காமல் ஆஃப்செட் வழி மட்டும் ப்ராப்பராக கொடுங்க. ஓகே, ரவுண்ட் மவுத்து வச்சு ஒரு ரெக்டாங்கிள் டிஃப்யூசர்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடி கேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இதில் ஒரு டிஃப்யூசர் லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேமிலிஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே, இப்போ நான் ரவுண்ட் பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்யூசரை நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ நெக்கு வந்து இதோட ஸோ ப்ளீனம் இருக்காது. ஸோ டைரெக்டாக நெக்கு மட்டும் ரவுண்ட் டக்ஸாக இருக்கும். சரிங்களா, ரவுண்ட் கனெக்ஷனாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் டக்டில் ரவுண்ட் கனெக்ஷன் இருக்குது. நெக் சைஸ் பிரான்ச் எடுக்கிறேன். 3Dயில் காமிக்கிறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அப்போ ஃப்ளெக்சிபிள் டக்ட்ஸ் எல்லாமே இதில் டேரெக்டாக இந்த டிஃப்யூசர்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா, செக்ஷன் காட்டுறேன். இப்போ அதில் எல்லாமே ஸோ மெயின் டெக்லேருந்து டவுனில் பிரான்ச் டக்ஸ் நம்ம தான் கனெக்ட் பண்ணோம் டிஃப்யூசர்ஸில். இப்போது ஃப்ளெக்சிபிள் டக்ஸ் யூஸ் பண்ணோம்னா இப்போ நான் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு SD சப்ளேட் டிஃப்யூசர் அந்த மாதிரி இதை கொடுத்துட்டு அதோட ஹைட்டு கொடுத்துக்கிறேன். 4/4 எனக்கு ஒரு டிஃப்யூசர்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் 2 அப்படின்னா நெக் வேல்யூ, அதாவது 400/400 வந்து நம்ம பாட்டம் வியூ. சரிங்களா, அந்த 200/200 வந்து அந்த நெக் சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் இருக்கிற ரெக்டாங்கிள். இப்போ அந்த ரவுண்டு இருக்குல்ல, உங்களுக்கு 3Dயில் காட்டுறேன். ஓகே, அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் 200/200 அண்ட் அவுட்டர் சைஸ் 400/400. ஓகேயா, இந்த 150 தான் இந்த எட்ஜ். சரிங்களா, 300ங்கிறது ஃபேஸ் வேல்யூ. இதோட ரேடியஸ் இப்போ சென்டரில் இருக்கிற ரேடியஸ் தான் 75. ஓகேயா, ஸோ டிஃபால்ட்டாக அந்த ஃபேமிலியில் இருக்கும். உங்களுக்கு பர்டிகுலராக உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணுறப்ப ஏர்ஃப்ளோ ரேட் எவ்வளோ இருக்குது, அதுக்கான சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸு ஒரு 250 கொடுத்துக்கிறேன். சரிங்களா, சரி டயாமீட்டர் கொடுக்கணும். நீங்கள் நெக்கில் பார்த்துக்கோங்க, ரேடியஸ் பார்த்துக்கோங்க. 250னா அது 500 பெருசாயிடும். டயாமீட்டர் 250 நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன்.
ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுறேன். அதாவது ரெக்டாங்கிள் டக்ட்லேருந்து நான் ரவுண்ட் டக் போகிறேன்னா அதுக்கு ஒரு பிரான்ச் டக்ட் வேணும். அதாவது ரெக்டாங்கிள் டு ரவுண்டுக்கு ஒரு டிரான்சிஷன் பீஸ் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஒரே நிமிஷம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் டக்ட் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ அந்த ரெக்டாங்கிள் டக்டில் ஒரு ஃப்ளெக்சிபிள் டக்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படின்னு பார்க்கலாம். சிஸ்டமில் ஃப்ளெக்ஸ் டக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நான் கிளிக் பண்ணி அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட டைமெண்ட் கொடுத்தீங்கன்னு இல்லை அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரா ஃப்ளெக்ஸ் டக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி இதோட டிஃப்யூஸோட மிட் பாயிண்ட் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகே, இன்னும் ரெக்டாங்கிள் டக்ட் வரைஞ்சி ஃப்ளெக்சிபிள் டக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டிரான்சிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இந்த ஃப்ளெக்சிபிள் டக்டோட பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளால் பண்ணிக்க முடியும். அந்த ஃப்ளெக்சிபிள் டக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டக்டோட பேட்டர்ன் சிங்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் சர்க்கிள் இல்லை அப்படின்னா திருப்பி அதை ஃப்ளெக்சிபிள் டக்டை கிளிக் பண்ணிட்டு நார்மலாக இப்போ ஓவல், ஃப்ளூ, ஃப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையுமே நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓகே, உங்களுக்கு கிளியர் தானே? உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிள் டக்ட் நான் பிரான்ச் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ரவுண்ட் டக்ட் தான் எடுக்கணும்னா நேராகவே நீங்கள் டக்டில் ரவுண்ட் டக்ட் எடுத்துக்கோங்க. ரவுண்ட் டக்டில் டேப்ஸ் எடுத்து அதில் டைமெண்ட் டைப் பண்ணிவிட்டு டக்டை ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்ரா ஃப்ளெக்ஸ் டக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிஃப்யூசரோட சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 3Dயில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டக்ட்லேருந்து டேரெக்டாக ஃப்ளெக்சிபிள் டக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இது எங்கேனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் இப்போ இந்த இடத்துல வேணா, வேறு இடத்துல பக்கத்தில் வேணா கூட நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ரவுண்ட் டக் பண்ணிட்டோம். ரவுண்ட் விசிடி வேணும் அப்படின்னா அதோட ஃபேமிலிஸ் டக்ட் அக்சசரிஸ் எடுத்துகிட்டு அதோட லோட் ஃபேமிலியில் என்னோடய லைப்ரரியில் ரவுண்ட் விசிடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம லோட் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் டக் கிட்ட கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட சைஸ்க்கு அது அப்படியே மெர்ஜ் ஆகிக்கும். ஓகே, ஓகே, அடியில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ ஃபில்டரில் இப்போ சப்ளையர் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ அதோட லைன்ஸ் எதை ஓவரைட் பண்ணிவிட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேட்டர்ன் கொடுக்கலாம். நீங்கள் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். பேசிக்காக ஒரு கலர்ஸ் டக்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடச்சி பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக இப்போ சப்ளை டக்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும், ரிட்டன் டக்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும், ஃபில்டர் ஆப்ஷனில் லைன்ஸ் இல்லைனா பேட்டர்ன் இருக்குல்ல அதை ஓவரைட் பண்ணிவிட்டு அந்த டக்ட்டை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? டக்டோட லைனை நீங்கள் டாட் லைன், ஹிட்டன் லைன் அந்த மாதிரி கூட கொடுக்க முடியும். இன்சைடில் பேட்டர்ன் வேணாலும் அந்த பேட்டர்ன் ஓவரைட் பண்ணிட்டு கொடுக்க முடியும். கலர்ஸ் வேணும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது எல்லாமே ஃபில்டர் ஆப்ஷன்ஸில். இப்போ நான் சென்டரில் ஒரு லைன் கொடுக்கணும். அதாவது என்ன டக்ட்டு சென்டரில் வந்து லைன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த டக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டக்ட்டு ஒவ்வொரு டக்டாக எனக்கு செலக்ட் ஆகும். இன்க்ளூடிங் டிரான்சிஷன் அண்ட் டிஃபிஸோட சேர்த்து நமக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ டீசெலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் எனக்கு டிஃப்யூசருமே சேர்ந்துருச்சு அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்யூசர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் அன்டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அது ஏர்டெல்ல செலக்ட் ஆகாது. சரிங்களா? டக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எனக்கு ஃபுல் டக்ட் செலக்ட் ஆகிட்டே போகும். இப்போ டிஃப்யூசர்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னா அதில் ஃபில்டர் ஆப்ஷனில் ஏர்டெல் மில்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படின்னா எனக்கு டக்ட்டு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அதில் வந்து ஏர் லைன் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, மோடிஃபை டெக்ஸ்ட்டில் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லா டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் எனக்கு லைன்ஸ் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இன்ஸ்டலேஷன் எடிட் பண்ணால் சேம் தான்.
முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ எடிட் இன்சுலேஷன் இருக்குது, அதோட இன்சுலேஷன் திக்னஸ்ஸு, அதோட கலர்ஸு, அதோட லைன்ஸ் டைப்பு, அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர்ரைட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, எடிட் பண்ணிக்க முடியும். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்கும். ஓகே, இந்த இன்சுலேஷனில் ஃபில்டரில் டக்ட் இன்சுலேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஓவர்ரைட் பண்ணிவிட்டு கலர்ஸ் ஏதாவது கொடுத்து பேட்டர்ன் ஏதாவது கொடுக்கணும் கூட கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இன்சுலேஷன் மட்டும் செப்பரேட்டாக நமக்கு ஒரு எல்லோ கலரில் தெரியுது பார்த்தீங்களா டக்டை சுற்றி. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். டக்ட் ஆக்சசரிஸ் வேணால் கூட சேம் டேம்பர்ஸில் அது ப்ராப்பர்ட்டிஸில் என்ன வேணுமோ அது சென்ட்ரல் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டக்ட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேயா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாங்கள் ஆப்டிமஸ் டிசைன்கள், நாங்கள் ஆர்கிடெக்சரல், இன்டீரியர், HVAC, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பில்டிங்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நாங்கள் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் கூட பண்ணி கொடுக்குறோம். தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.